தேடிட்டு இருக்கேன். இவர் ஆளைய காணமே. அண்ணன் வேற இப்படி பேசி வச்சிருச்சேன். சரி, அண்ணனோட மனநிலையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அண்ணன் முன்ன மாதிரி இல்லை. ஆனால் இவர் புரிஞ்சுக்கிறவர் தானே. இவர் கண்டிப்பாக அண்ணனை தப்பாக நினைக்க மாட்டாரு. எனக்கு இவரை பற்றி நல்லா தெரியும். இவர் கண்டிப்பாக அண்ணனை தப்பாகவே நினைக்க மாட்டார். அண்ணன் அவரை புரிஞ்சுப்பாரு தான். ஆனால் அண்ணன் சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் கடினமானதாச்சே. அதனால இவர் மனசு வருத்தப்படுவார்ல. ஆமாம், அவருக்கு நம்ம தான் ஆறுதலாக இருக்கணும். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலையே. எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருக்கு. இந்த பக்கம் என்ன பார்த்தாச்சு. ரெசார்ட்டுக்கு பேக் சைடில் இருக்காருன்னு பார்ப்போம். அங்கே போய் பார்த்துட்டு வந்துடும். பயங்கர இருட்டாக இருக்கேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. பாஸ், பாஸ், நான் சுபி வந்திருக்கேன். பாஸ் இருக்கீங்களா? ஏ சுபி, பாஸை தேடி வரேன்னு நீ எதுலையாவது மாட்டிக்காதடி. இந்த இருட்டெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கேன். சரி, அந்த பக்கம் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. அங்க இருக்காருன்னு போய் பார்ப்போம். பாஸ் ப்ளீஸ் பாஸ், எங்க இருந்தாலும் என் கண்ணில் பட்டுடுங்க பாஸ். உங்களை தேடி வந்துட்டேன். எனக்கு உங்களை பார்க்காம திரும்பி போகவும் முடியல. அதுக்காக இந்த இருட்டில் என்னால் பயத்தில் வரவும் முடியல பாஸ். பாஸ் எங்க பாஸ் இருக்கீங்க? சுபி, இங்க நின்று புலம்புனது போதும். இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கு. நம்ம அந்த பக்கம் வெளிச்சமா இருக்கு, அங்க போயிடுவோம். அது சரி, வெளிச்சமா இருக்கேன் இந்த பக்கம் வந்தா. இது சூசைட் பாயிண்ட் மாதிரியே இருக்கேன். ஐயோ கடவுளே. பாஸ் எங்க பாஸ் இருக்கீங்க? உங்களை பார்க்காம என்னால போக முடியாது. எங்க இருக்கீங்க? தயவு செஞ்சு என் கண்ணில் பட்டுருங்க. அண்ணன் மேல கோவம் இருந்தா அதுக்காக இப்படி எங்கேயாவது போவீங்க? அண்ணன் யாரு? உங்க ஃப்ரெண்டு தானே. நீங்க அண்ணன் மேல கோவப்பட மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா மனசு வருத்தத்துல வந்திருக்கீங்க. பாஸ் பயமா இருக்கியா? வந்துறியா? ஆத்தாடி, என்ன என்னென்னமோ வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஐயோ எங்கேயா இருக்க? ஐயோ கருப்பு தங்கம், எங்க இருந்தாலும் வந்துறியா? உன்னை தேடி வந்துட்டேன். உன்னை பார்க்காமலும் என்னால போக முடியாது. ஐயோ ப்ளீஸ்யா, வந்து என் கண்ணில் பட்டுடியா. எனக்கு இங்க பயமா இருக்கு. நான் உன்னை தேடி வந்து நான் தொலைஞ்சிருவேணும்னு பயமா இருக்கியா? வந்துறியா? இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆள் நடமாட்டமே இல்லை. கண்டிப்பா பாஸ் இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயோ பாஸ் ப்ளீஸ்யா, என் கண்ணில் பட்டுரு. கடவுளே, சுபி இங்க இருக்காதடி, ஓடிடி. இந்த மனுஷன் வேற ஆளை காணுமே. ஐயோ எங்கேயா போன? என்னை இப்படி அலையோ அலைன்னு அலை வச்சிட்டிய. எனக்கு நீ காணுன்றது ஒரு பக்கம் பயம். இங்க என்னென்னமோ சத்தம் வருது, அது இன்னொரு பக்கம் பயம். ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ வந்துறியா? பாஸ், டே பாஸ் வந்துடுடா. ஐயோ ஆத்தாடி, எங்க இருந்து வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஏ சுபி, தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டியா? ஐயோ, பாஸை தேடி போய் நான் தொலைஞ்சிருவேன் போல இருக்கேன். நாளைக்கு நம்ம எழும்போது மிச்சமா? ஐயோ கடவுளே. ஓ டே அண்ணா, இப்ப என்ன பார்த்துதான் நீ அவர்கிட்ட சண்டை போடணுமா? இவர் இதுக்குன்னு பார்த்துதான் கோச்சின்னு போடணுமா? ஐயோ, இன்னைக்கு நான் உயிரோட ரூமுக்கு போவேனா? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐயோ, ஏதோ ஒரு பக்கத்துல வந்துருச்சு போல இருக்கு. என்ன காப்பாத்துங்க. இங்க பாரு. நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, என்ன தாக்கிறதுக்கு ஏதோ மிருகம் வந்துருச்சு. என்ன எப்படியாவது காப்பாத்தி ரூமு கூட்டிட்டு போய் விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். முதல்ல என்ன பாரு. நான் யாருன்னு பாரு. பாருடி. நினைச்சா திமிராகி போகிறேன். விளக்கு திரினா விடி வெள்ளி ஆகிறேன். என்னை விட்டு தென்றல் கொஞ்சம் தள்ளி சென்றது. நான் உந்தன் பேரை சொன்ன போது அள்ளிக் கொண்டது. ஐயோ, இவரை தேடி வந்து பயத்துல இவரையே கட்டி பிடிச்சிட்டு இப்ப மனுஷன் என்ன நினைச்சாருன்னு தெரியலையே. பாக்குறதுக்கு வர ரொம்ப கூச்சமா இருக்கேன்.
பார்க்கலாமா வேணாவா? பார்க்கலாமா? ஐயோ கடவுளே, இவர் நம்மளதான் பார்க்கறாரு. இப்ப நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஐயோ சுபி, இப்படி தொக்கா வந்து மாத்திக்கிட்டே. இப்ப என்ன பண்ணலாம்? ஆஹா, இப்படி ஒரு சிக்னல் வருதுன்னா என்ன கூப்பிடுறாருன்னு அர்த்தம். என்ன பண்ணலாம்? உன்னதான் கூப்பிடுறேன். போச்சு, என்னதான் கூப்பிடுறேன்னு வாயை திறந்து சொல்லிட்டாரு. வேற வழி இல்ல, என்னன்னு கேட்டுருவோம். சொல்லுங்க. ஏய், என்ன இதெல்லாம்? சாரி 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 சாரி, நான் உன வேணும்லாம் உங்களை கட்டி படிக்கலாம் படிக்கலாம் வந்துட்டே இருந்தேன்னா உங்களை தான் தேடி வந்துக்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப இருட்டா இருந்துச்சா, போதை குறைக்கி நரி அது இதுன்னு என்னென்னமோ லைட்டா சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சா. ஒரு பயத்துல வந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்க ஒரு சிக்னல் கொடுத்தீங்களா, அந்த சிக்னல்ல பயந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டேங்க. வேணும்லாம் பண்ணலங்க பாஸ். பாஸ் நீங்க தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். ஏய், இவ்வளோ பயம் தானே இருக்கு. எதுக்கு இந்த டைம்ல வெளியில வந்தா? அதுவும் இங்க யாருமே இல்லை. இங்க போய் தனியா வந்திருக்கா. உனக்கு எவ்வளோ தைரியம்? எதுக்கு இந்த பக்கம் வந்தா? யாரு கேட்டு இந்த பக்கம் வந்த? அது ஒன்றும் இல்லை பாஸ், உங்களை தான் பாஸ் தேடி வந்தேன். என்னையா? ஏய், அறிவு இருக்கும். என்ன தேடிக்கிட்ட இந்த ராத்திரி நேரத்துல? அதுவும் இந்த ஊர் உனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது, இங்க என்ன தேடிட்டு வந்திருக்கான். உன்ன அங்க குடிகார பசங்க குடிச்சிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. எவன் கண்டியாவது பட்டா என்னத்துக்கு ஆகுறது? எதுக்கு என்ன தேடி வந்தா? நான் தேடி வந்தது இருக்கட்டும், நீங்க எதுக்கு தனியா வந்து இங்க இருக்கீங்க? ஏன் அண்ணன் கூட ரூம்ல இருக்க வேண்டியதானே? ரூம்ல இல்லாம அதுவும் இந்த டைம்ல இங்க வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? ஓ, அது ஏய், அது ஒன்றும் இல்லை. எவ்வளோ நேரம் தான் ரூம்லேயே இருப்பேன். ரூம்லேயே இருக்க போர் அடிச்சது, அதான் சும்மா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டுமேனு வெளியில் வந்தேன். அப்படியே நடந்து இங்கே வரைக்கும் வந்துட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், என்ன நீ தேடி வர காரணம் என்ன? நான் என்ன காணாம போயிட்டேன்? நீ காணாமல போக மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்க அண்ணன் கிட்ட கோச்சிட்டு தானே வந்துட்டீங்க. ஏய், என்ன கோச்சிட்டு வந்துட்டானா? அதுவும் சக்தி கிட்டியா? ஏன் சக்தி கிட்ட கோச்சிட்டு வர? எனக்கு என்ன இருக்கேன்? நான் சும்மா வெளியில காத்தோட்டமா இருக்கணுமே தான் வந்தேன். நான் ஒன்றும் கோச்சிட்டுலாம் வரல. ஆமா, உனக்கு முதல்ல யார் சொன்னா நான் கோச்சிட்டு வந்துட்டேன்னு? சும்மா மலிப்பு பேசாதீங்க பாஸ், அண்ணன் எல்லாமே என்கிட்ட சொல்லிடுச்சு. இருக்கானே, என்ன சொன்னான்? அதான் அண்ணன் எல்லாமே சொல்லிடுச்சுன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன சொன்னானா? அண்ணனுக்கும் உங்களுக்கும் சில ஆர்குமெண்ட் போச்சுன்னு அண்ணன் சொல்லுச்சு, அதுவும் ஸ்ரீயை வச்சுதானே. இங்க பாருங்க பாஸ், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க சைடு இருந்து பார்த்தா நீங்க சொன்னது கரெக்ட், அண்ணன் சைடு இருந்து பார்த்தா அண்ணன் சொல்றதும் கரெக்ட் தானே. பாஸ் தப்பா எடுத்துக்காதீங்க, என் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு. நான் சென்ட்ரல் பர்சனா இருந்துதா பேசுறேன். ரெண்டு பக்கம் பேரும் இருந்து பார்த்தா ரெண்டு பக்கமும் அவங்க தரப்பு நியாயமா தானே படுது. பரவாயில்லையே, மேடம் ஜட்மெண்ட் கொடுக்க போறீங்களோ? தீர்ப்பு என்னவா இருக்கும்? பாஸ் உங்களை சமாதானப்படுத்தலாம்னு பார்த்தா என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆமா, இப்போ நீங்க கோவமா இருக்கீங்களா இல்லையா? நான் ஏண்டி கோவமா இருக்கணும்? எனக்கெல்லாம் எந்த கோவமும் கிடையாது. என் நண்பன் அவன், அவன் சொல்லிட்டா நான் கோவப்படுவானா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் இன்னும் அங்க இருந்தா அவன் மேற்கொண்டு பேசி அவன் என்ன வச்சுதான் வேஸ்ட் ஆகும். அதனால நான் அங்கிருந்து வந்துட்டேன். மற்றபடி நான் கோவத்துலலாம் வரல. அதை நான் அவன்கிட்டயே சொல்லிட்டு வந்தேனே, எனக்கு உன் மேலாம் எந்த கோவமும் இல்லைன்னு. உண்மையாவே உங்களுக்கு அண்ணன் மேல எந்த கோவமும் இல்லையா? ஏய், சொல்றேன்லடி, என் நண்பன் மேல எனக்கு என்ன கோவம்? அவன் என் நண்பன். அவன் எந்த டைம்ல எப்படி இருப்பான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க அம்மா அப்பாவை விட எனக்கு மட்டும்தான் சக்தியை பத்தி நிறைய தெரியும். அவன் இப்போ கொஞ்சம் டென்ஷன்ல இந்த மாதிரி பேசிட்டான், அதுக்காக நான் கோவப்பட்டுருவேனா? அப்படியெல்லாம் கோவப்பட்டு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டெல்லாம் வெளியில வர மாட்டேன். இது எங்களுக்கு சாதாரணமா கிடைச்ச நட்பு கிடையாது. எனக்கும் சக்திக்கும் எங்க நட்பு பெருசு. அவனும் என்னை விட்டு போக மாட்டான், நானும் அவனை விட்டு போக மாட்டேன். அவன் என்னை அடிச்சு தூக்கி ஓரம் போட்டாலும் சரி, மறுபடியும் என் நண்பன் தான் வேணும்னு அவன் கிட்டதான் போய் நிற்பேன். நான் அவனை அடிச்சு தூக்கி தூர போட்டாலும் நான் தான் வேணும்னு அவன் என்கிட்ட வந்து நிற்பான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவன்கிட்ட கோவப்படணும்? நான் எவ்வளவோ அவனை திட்டியிருக்கேன், எவ்வளவோ பேசியிருக்கேன். அவன் இது வரைக்கும் என்கிட்ட கோவப்பட்டதே இல்லைங்க. சிரிச்சுக்கிட்டே தான் போவான். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் கோவப்படணுமா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. என் மச்சான், என் நண்பன்,
அவன்கிட்ட நான் எதுக்கடி கோவப்படணும்? பாஸ் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க பேசும்போது இடையில என்ன டீ போட்டு கூப்பிட்டீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பாஸ்? உன் பின்னாடி பாரு, என்னமோ இருக்கு. என்னமா? என்ன பாஸ்? அட, சும்மா திரும்பி பாரு. ஐயோ என்ன இருக்குன்னு தெரியலையே. பாஸ் ஏய், பாரு. என்ன இருக்கு? எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பாஸ், என்ன டீ போட்டு கூப்பிட்டீங்களா நான் கேக்குறேன். அப்புறம் நான் கூப்பிடாம வேற யாரடி கூப்பிடுவான்? பாஸ் இப்போ நீங்க எதுவும் என்கிட்ட சொன்னீங்களா? நீங்க ஏதோ என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்ன மாதிரி இருந்தது. எது சொன்னீங்களா பாஸ்? அங்க என்னமோ இருந்தது, அதான் உன்னை பார்க்க சொன்னேன். பாத்தியா, ஏதாவது இருந்ததா? அங்க என்ன இருந்தது? ஒன்றும் இல்லை. பாஸ் என்ன பத்திரமா ரூமுக்கு கூட்டிட்டு போய் விட்டுறீங்களா பாஸ்? எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு பாஸ். இங்க பாரு, இந்த மாதிரி என்ன தேடிக்கிட்டு இந்த அன்டைம்ல வர்றது இதுவே லாஸ்டா வச்சுக்கணும், புரியுதா? என்ன தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம், அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல, ஒண்ணு நீங்க பார்த்ததும் எனக்கு கோவம் தான் வந்தது. சரி, உன்கிட்ட கோவப்பட்டு என்ன பண்றது? அப்படின்னா என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். பாஸ் சும்மா சும்மா திட்டாதீங்க பாஸ். அண்ணன் சொன்னதும் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஐயோ கோச்சிக்கிட்டு எங்கேயோ போயிட்டீங்களோன்னு நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் பாஸ். அதனால இந்த அன்டைம்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் இருக்கணும்னு தெரியாம துணிஞ்சு வந்துட்டேன் பாஸ். நீங்க என்னடனா என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க? திட்டலடி, இந்த டைம்ல நீ வந்தது எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படிலாம் வராத. இங்க நான் இருந்ததுனால போச்சு. நான் இங்க இல்லைன்னா அங்கெல்லாம் என்ன குடிச்சிட்டு இருக்கானுங்க. யாரு கண்டாவது நீ மாட்டினா என்னடி ஆகுறது? அது எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. பாஸ் நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன். நான் கோச்சுக்கிட்டு எங்க போக போறேன்? எனக்குன்னு சொல்லிக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்களை விட்டுட்டு நான் கோச்சிட்டு எங்க போக போறேன்? அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன். கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு திரும்பி ரூமுக்கு தான் வருவேன். வராமலா போயிடுவேன்? அதுக்குள்ள அவன் உன்னை அனுப்பி விட்டுட்டானா? ஆமா, உன்னை அனுப்பி விட்டுட்டு சார் என்ன பண்றாரு? சார் வரதுக்கு மனசு வரலையாமா? ஐயோ பாஸ் அண்ணனை தப்பா நினைக்காதீங்க. அண்ணன் வராமலாம் இல்லை. அண்ணன் தான் வரதா இருந்ததாமா. என்னன்னு தெரியல. அண்ணனுக்கு ஒரே மயக்கமா இருக்கான், தலை சுத்தலா இருக்கு, நடக்க முடியல, மனசு படுத்துட்டே இருக்கணும்னு தோணுதுன்னு அப்படி சொல்லிட்டு இருந்தது அண்ணன். அதான் அண்ணனால வர முடியலையா. ஏய், என்ன சொல்ற? என்னாச்சு அவனுக்கு? எதுக்கு தலை சுத்தலா இருக்கு? நான் வரும்போது நல்லா தானே இருந்தான். ஆமா பாஸ் அண்ணன் நல்லா தான் இருந்தாரு. பர்வீன் கூட பார்த்தான். அதுக்கப்புறம் ஏதோ ஷர்மி வந்திருக்கா. ஷர்மி கூட சேர்ந்து ஏதோ ஜூஸ் குடிச்சாங்களாமா. அதுல இருந்து அண்ணனுக்கு ஏதோ தலை சுத்தலா இருக்கு, ஒரு மாதிரி கேரா இருக்கு, மயக்கமா இருக்கு, கொஞ்சம் படுத்தாசு நல்லா இருக்கும்னு அண்ணன் சொல்லிட்டே இருந்துச்சு. அதான் அண்ணன் சொல்லிச்சு நானே போய் கூப்பிட்டுருவேம்மா, என்னால இப்ப எங்கேயும் நகர முடியல, நீ போய் கொஞ்சம் கூப்பிடு, அவனை எப்படியாவது ரூமுக்கு வர சொல்லுன்னு அண்ணன் சொல்லி அனுப்பிச்சு. அதனால தான் நான் வந்தேன். ஏய், என்னடி எதுக்கு இது இவ்வளவு லேட்டா சொல்லிட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். சரி நீ வா, நான் உன்னை ரூம்ல விட்டுட்டு நான் போய் அவனை முதல்ல பாக்குறேன். வா. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எவ்வளவு லேட்டா சொல்றான் உன்ன. ஏய், என்ன என்ன லுக்கு? வா, அவன் ரூம்ல தனியா இருக்கான். அவனுக்கு என்னன்னு தெரியல. முதல்ல நான் போய் அவனை பார்க்கணும். சீக்கிரம் வா. ஒன்றும் இல்லை, போங்கடா நீங்களும் உங்க சண்டையும். உங்களுக்கு சமாதான கொடி காட்ட வந்தேன் பாத்தியா? என்ன ஏதாவது அடிக்கணும், போங்கடா. என்னோட கோவக்காரியா இருப்பா போல இருக்கு. சண்டைக்காரி. லவ் யூ. சண்டக்காரி நீதான், என் சண்டக்கோழி நீதான், சத்தியமாய் இனிமே என் சொந்தமெல்லாம் நீதான்.
நான் போறப்ப இப்படி இல்லையே. ஷர்ட் ஒரு மூலையில, இவன் ஷூ ஒரு மூலையில, கேமரா வர கீழே போட்டு வச்சிருக்கான். என்ன ஆச்சு இவனுக்கு? இவன் வேற ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கான். ஸ்ரீ, ஸ்ரீ போகாதடி. ஏய், நான் பாவம் தானடி. ஏன்டி என்னை விட்டு போறேன்? ஏய், ஏன்டி இப்படி பண்றான்? என்னை ஏன்டி உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏய், நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன் தெரியுமா? இவன் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கான்? டேய், டேய் சக்தி, 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 டேய் சக்தி, நீ பாரு, கொஞ்சம் எழுந்திரி. கார்த்திக், டேய் கார்த்திக், வந்துட்டியாடா? மச்சான், மச்சி, டேய் கார்த்திக், சாரிடா மச்சி, நான் உன்னை அப்படிலாம் பேசணும்லாம் நினைச்சு பேசலாம் மச்சி. மச்சி, என் மேல உனக்கு கோவமாடா? டேய், என்ன பேசிட்டு இருக்கான்? நான் எப்படா உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேன்? எனக்கெல்லாம் எந்த கோவமும் இல்லை. ஆமா, இங்க என்னடா நடந்தது? ரூமே ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கு. நீ என்னடா இப்படி படுத்துட்டு இருக்க? சக்தி, சக்தி, என்ன நடந்தது? கார்த்திக், ஒரே தலை சுத்தலாம் இருக்குடா. எப்படி தெரியுமா இருக்கு? நல்லா ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டா ஒரு போதை வரும் பார்த்திருக்கியா? அப்படி இருக்கு கார்த்திக். இந்த போதையில என் ஸ்ரீ என் கூட இவ்வளவு நேரம் இருந்தா தெரியுமா? இவ்வளவு நேரம் என் ஸ்ரீ கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அவதான் என்னை விட்டுட்டு போறேன்னு போயிட்டான். மச்சி, டேய் கார்த்திக், நான் உன சொன்னா நீ தப்பா நினைக்க மாட்டீங்க. சக்தி, ஆமா, நீ சரக்கு அடிச்சிருக்கியா என்ன? மச்சி, என்னடா நீயும் இப்படி கேக்குற, அவனும் இப்படி கேக்குறான். டேய், நான் சரக்கு அடிச்சான் என் ஸ்ரீக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா? அப்படி இருக்கும்போது எப்போ நான் குடிப்பேன்? நான் குடிக்க மாட்டேன். நான் குடிக்கவே மாட்டேன். நான் சத்தியமா குடிக்கலடா. ஆனா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு மச்சி. மச்சி, இவ்வளவு நேரம் நான் ஸ்ரீ கூட சரி சரி, நீ குடிக்கலதான் நான் நம்புறேன். இந்த முதல்ல இந்த தண்ணியை குடி. என்ன பண்ணுது இப்போ உனக்கு? நம்ம என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? எனக்கு எனக்கு உனக்குள்ள என்னென்னமோ பண்ணுது மச்சி. மச்சி, டேய் கார்த்திக், உன்கிட்ட நான் நிறைய பேசணும்டா, நிறைய பேசணும். பேசட்டா? நான் பேசணும், நீ கேப்பியாடா? என்னடா கேப்பியான்னு கேக்குறேன்? எது வந்தாலும் சொல்லுடா, கேட்கதான் நான் இருக்கேன்ல. என்ன என்ன விஷயம்டா? மச்சான், மச்சி, நான் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாதுல. அது ரொம்ப தப்பு தானே மச்சி. மச்சி, நான் ஏன் தெரியுமா உன்னை அப்படி பேசினேன்? நீ என்ன ஸ்ரீயை பார்க்கக்கூடாது, ஸ்ரீயை பேசக்கூடாது, ஸ்ரீகிட்ட நான் பழகக்கூடாதுன்னு சொல்றடா. அது மட்டும் இல்லாம ஸ்ரீக்காக ஒருத்தர் பிறந்திருப்பான்னு சொன்ன பாரு, என் நெஞ்சு எவ்வளவு வலிச்சதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மச்சான், உனக்கு தெரியுமா, என் மனசு முழுக்க ஸ்ரீ மட்டும்தான்டா இருக்கான். சக்தி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கடா இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? மச்சான், என் மனசுக்குள்ள நிறைய நிறைய இருக்குடா. உன்கிட்ட சொல்றதுக்கு நிறைய வச்சிருக்கேன். சொல்லலாம்னு வரும்போது நீ பாப்ப பாரு ஒரு பார்வை, அது எனக்கு பயமா இருக்கும்டா. நான் எங்க இதெல்லாம் சொன்னா நீ எனக்கு தப்பா நினைப்பியோன்னு பயந்து சொல்ல மாட்டேன்டா. மச்சி, இப்ப நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லணும் மச்சி. எனக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கான்? உன்கிட்ட நான் சொல்லணும்ல. சரிடா, என்ன விஷயம் சொல்லு. டேய் கார்த்திக், நான் நான் ஷர்மியா தானே லவ் பண்றேன்னு நீ நினைச்சுன்னு இருக்கேன். ஆனா அது இல்ல மச்சி. நான் என் ஸ்ரீயை தான்டா விரும்புறேன். எனக்கு இங்க இருக்க பயமா இருக்குமா? நான் அங்க வரேம்மா. எனக்கு சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போமா. எனக்கு கூட பார்க்கணுமா? மடியில படுத்துட்டு அழுன போல இருக்குமா? என்ன வந்து கூட்டிட்டு போமா. ஸ்ரீ, ஏய் ஸ்ரீ, ஸ்ரீ, என்னடி இவ்வளவு சீக்கிரம் படுத்துட்ட? ஏய், நான் வரதுக்குள்ளாரே படுத்துட்ட. நீ சாப்பிட்டியா இல்லையா? ஸ்ரீ, தூங்கிட்டியா? ஏய், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்றா? தூங்கிட்டாளா? ஸ்ரீ, ஸ்ரீமா, நீ வாமா.
ஸ்ரீ என்ன பண்றா இவன்? ஏண்டி முழிச்சிட்டு தானே இருக்கேன். நான் கூப்பிட எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. ஸ்ரீ ஸ்ரீமா சக்தி, என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்? ஆமா மச்சி, உன் மேல சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா மச்சி, நான் அவளை விரும்புறேன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னைக்கு அவளை வேணாம்னு சொன்னனோ அன்னில இருந்து எனக்கு அவன் நினைப்பு என் மனசுக்குள்ள வந்து கொள்ளுகிறான். அவளை என்னால பார்க்கவே முடியலடா. எப்பவுமே அவ என்கிட்ட விளையாடிட்டே இருப்பான். அப்பெல்லாம் நான் அவளை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்பெல்லாம் என் மனசு ஏங்குதுறான். அவ என்கிட்ட வந்து விளையாட மாட்டாளாம், என்கிட்ட வந்து பேச மாட்டாளாம், என்னை பார்க்க மாட்டாளாம், எனக்காக காத்துட்டு இருக்க மாட்டாளான்னு என் மனசு ஏங்குது மச்சி. மச்சி, ஓப்பனா ஒன்று சொல்லட்டுமா? அவ என்னை தொட மாட்டாளான்னு ஏங்குதுறான். என் மனசு ஏங்குதுறான். சக்தி, அப்ப நீ ஸ்ரீய? ஆமா மச்சி, நான் ஸ்ரீய தாண்டா விரும்புறேன், ஷர்மியும் இல்லை. ஷர்மி கிட்ட வாயில தான் என் காதலை சொன்னேன். ஆனா என் மனசு தேடுறது என்னமோ ஸ்ரீய மட்டும்தான்டா. ஸ்ரீ கிட்ட மட்டும்தான் நான் என் மனசு போகுதுடா மச்சான். எனக்கு ஸ்ரீய பார்க்கும் போதெல்லாம் அவளை கட்டி பிடிச்சு அவளுக்கு கிஸ் பண்ணணும் போல இருக்கு மச்சி. டேய் மச்சான், என்னடா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்? என்னால இது எதுவும் நம்ப முடியலடா. ஏ மச்சி, சத்தியமா மச்சி, மச்சான், நீ நானும் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கோன்னு நமக்கு தெரியும்ல. நான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர வேற எவன்கிட்டயும் இந்த அளவுக்கு பேசி பழகுனதுலன்னு உனக்கு தெரியும்ல. தெரியும்டா. ஸ்ரீகாக உன்னை நான் திட்டேன்னதும் என் மனசு எவ்வளவு வலிச்சது தெரியுமா மச்சான்? நான் உன்னை திட்டணும்லாம் திட்டலடா. என்கிட்ட இருந்து நீ ஸ்ரீய தள்ளி வைக்கிறடா. அப்படி வைக்காத மச்சான். அவ எனக்காக பிறந்தவன் மச்சான். ஆரம்பத்துல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் தான். ஆனா இப்போ ஸ்ரீய மட்டும்தான்டா விரும்பிட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஷர்மி வேணாம்டா. டேய் மச்சி, என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன்? எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கா இருக்குடா மச்சான். நான் இப்பதான்டா உண்மையா சொல்றேன். இவ்வளவு நாள் நான் என்னமோ பொய்யா வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன்டா. எப்போ ஸ்ரீ என் மனசுக்குள்ள வந்தாலும் அப்போல இருந்து தானே நான் உண்மையான வாழ்க்கை வாழ்ற மாதிரி தோணுது மச்சி. சொன்னால எனக்கு ஸ்ரீ வேணும் மச்சி. அவ எப்பவுமே என் கூடவே இருக்கணும். அவளை நான் எப்பவுமே கட்டி அணைச்சிட்டே இருக்கணும். அவளை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் மச்சி. அவ எனக்கு வேணும். அவ எனக்கு மட்டும்தான். ஸ்ரீ எனக்கு மட்டும்தான்டா மச்சான். அவளுக்காக உன்னை நான் தீட்டிட்டேன்ல. அப்போ அவ எந்த அளவுக்கு எனக்கு முக்கியம்னு உனக்கு தெரியுதா மச்சான்? ம், புரியுதுடா. நீ இந்த அளவுக்கு பேசுறனா அப்ப நீ உண்மையா ஸ்ரீயை தான் விரும்புறேன்னு எனக்கு புரியுது மச்சி. ஆனா ஷர்மி மச்சி, நான் இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணலான்னு இருந்தேன்? அந்த ஷர்மியை பார்த்து உனக்கு எனக்கு செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லலான்னு இருந்தேன் மச்சி. ஆனா அவதான் என்ன பேசவே விடல மச்சான். அதை இதை சொல்லி என்ன டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டான் மச்சான். என்ன ஷர்மியை பிரேக்கப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன சக்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்கான்? ஆமா, இவன் முன்னாடி மாதிரியும் இல்லை, இப்ப நிறையவே மாறிட்டானே மச்சான். எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் மச்சான். கேக்கட்டா? கேளுடா. நீ ஏன் மச்சி என்ன ஸ்ரீகிட்ட நெருங்கவே விட மாட்டான்? நான் அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்றேன், அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றேன், அவ பக்கத்துலயே போக கூடாதுன்னு சொல்றான். ஏன் மச்சி? டேய் சக்தி, நீ ஸ்ரீயை பார்க்குற பார்வையை வச்சு நீ மாறிட்டேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் பார்வை ஸ்ரீகிட்ட வேற மாதிரி இருக்கு. ஆனா நீ ஷர்மியை லவ் பண்ற. உன்னால ஸ்ரீக்கு ஏதாவது மச்சி, ஸ்ரீகிட்ட நான் தப்பா நடந்து பண்ணணும்னு உனக்கு பயம் அதானே? ம், ஆமா. அதனால்தான் உன்னை ஸ்ரீ பக்கத்துல நெருங்க விடாம பாத்துக்கிட்டேன். என்னதான் என்ன நெருங்க விடாம பாத்துக்கிட்டாலும் என் கனவுல அவ வந்தா தெரியுமா? என் கனவுல வந்தா அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவ கூட டேய் டேய், நீ ரொம்ப அதிகமா பேசுற, அதெல்லாம் வேண்டாம். இந்த நீ முதல்ல இந்த தண்ணியை குடி மச்சி. என்ன நான் கனவுலதான் அவகிட்ட எப்படி இருக்கேன்னு பாக்குறியா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிஜத்திலேயே நான் அவ கூட இருப்பேன். ஏன்னா அவ ஏன் ஸ்ரீடா, எனக்காக பிறந்தவன், எனக்கு பொண்டாட்டியாக பிறந்தவன் மச்சான். இப்ப என்ன சொன்ன? ஆமாடா மச்சி, என் ஸ்ரீ தான் எனக்கு பொண்டாட்டி.
அவளுக்கு நான் தான் புருஷன். எழுதி வச்சுக்கோ மச்சி. சீக்கிரமே எனக்கும் அவளுக்கும் டூம் 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 நடக்கும். நடக்கணும்ல. ஏன்னா நானும் அவளும் தான் ஒன்னா சேர்ந்துட்டோமே. இந்த சக்தி உனக்கு போதை தலைக்கேறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கற்பனையில வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்கான் மச்சான். இந்த அளவுக்கு கற்பனையில போறேன்னா நீ சக்தியா உண்மையாவே விரும்ப ஆரம்பிச்சுட்டதான். ஏய், அப்ப நீ நம்பலையா? என் ஸ்ரீடா அவன், என் பொண்டாட்டிடா. அவளை நான் தொட்டு கட்டி பிடிச்சிருக்கேன்டா. அப்ப என் பொண்டாட்டி தானே. நம்புறேன். அவனே ஃபுல் போதையில அவளை மனசுக்குள்ள என்னென்னமோ கற்பனை பண்ணியிருக்கான் மச்சான். நீ செம்ம கேடிடா மச்சான். உன் காலை காட்டேன். எதுக்குடா? மன்னிப்பு கேட்கணும்டா. உன் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்கணும்ல. உன்னை எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன்ல, தப்பு இல்லை மச்சி. நீ மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப. அதனால என்னை விட்டுட்டு ரூமை விட்டுட்டு வெளியில போயிட்டேன். டி மச்சி, அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு ஸ்ரீ எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நீயும் எனக்கு முக்கியம்டா. நீ ஷர்மியை விரும்புற, ஆனா உன் பார்வை ஸ்ரீ கிட்ட வேற மாதிரி இருக்கு. எங்க நீ ஸ்ரீயா ஏதாவது தப்பா? அதனால அவ வாழ்க்கை பாதிக்க கூடாதுல்ல. அதனாலதான்டா நான் உன்னை அவகிட்ட இருந்து தள்ளியே வச்சேன். அது உனக்கு புரியல. என்னாலையும் அதை நேரடியா சொல்லவும் முடியல. இதனால்தான் மச்சான் நான் இப்படி பண்ணேன். ஆனா அது உன் மனசு எவ்வளவு பாதிச்சதுன்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மேலதான்டா புரிஞ்சுது. இப்ப நீ சொன்ன பாரு, அவ்வளவுதான் விரும்புறேன்னு. இப்பதான்டா என் மனசு சந்தோஷமா இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நீ எதால அடிச்சாலும் நான் வாங்கிப்பேன். செருப்பால் அடிச்சா கூட வாங்கிப்பேன்டா. எனக்கு தேவை நீயும் ஸ்ரீயும் சந்தோஷமா இருக்கணும். டி, நான் ஒரு அனாதைடா. எனக்குன்னு யாரு இருக்கா சொல்லு? நீயும் ஸ்ரீயும் மட்டும் தான்டா. உங்க 2 பேர் குடும்பத்தை தான் என் குடும்பமா பார்த்துட்டு இருக்கேன்டா. எனக்கு நீ ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு அப்புறம் தானடா ஒரு குடும்பமே எனக்கு கிடைச்சது. உன்னை வச்சுதான்டா எனக்கு ஸ்ரீய தெரியும். நீயும் ஸ்ரீயும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அம்மா அப்பா அப்படின்னு ஒரு புது உறவே எனக்கு கிடைச்சது. அது வரைக்கும் எனக்கு யார் இருந்தா சொல்லு? அந்த ஆசிரமத்தை தவிர எனக்கு வேற யாரையுமே தெரியாதுடா. நீங்க 2 பேரும் கிடைச்சதுக்கு அப்புறம் தானடா எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சது. அப்படி இருக்கும்போது நான் எங்கடா போவேன்? இந்த நாய் எங்க போவேன் சொல்லு? நான் எப்பவும் கூட தான்டா இருப்பேன். உன்னை விட்டுலாம் எங்கேயும் போக மாட்டேன் மச்சான். உன்னை திட்டுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உன்னை திட்டுறதுக்கு என்ன, உன்னை அடிக்க கூட எனக்கு உரிமை இருக்கு. நான் உன் நண்பன்டா. அதே அளவுக்கு உனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. என்னை திட்ட, அடிக்க, கேள்வி கேட்க எல்லாத்துக்கும் உரிமை இருக்குடா. ஆனா உன்னை விட்டு போகணும் மட்டும் சொல்லாதடா. போக மாட்டேன். நான் உன்னை விட்டு போகவும் மாட்டேன். என்னை விட்டு உன்னை போகவும் விட மாட்டேன். இதேதான் ஸ்ரீகோ. மச்சி ப்ளீஸ் அல்லாத மச்சி, என்னால தாங்க முடியாதுடா. டே, நீ எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல நண்பன்டா. நீ அனாதெல்லாம் சொல்லாதடா. நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு பூரிக்கு மாதிரி தான்டா இருந்தேன். உன் நட்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு நல்ல பையனாவே இருக்கேன்டா. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கார்த்திகோட நட்பு உனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீ மனுஷனாவே இருக்கடான்னுட்டு. அப்படி இருக்கும்போது என் நண்பனை நான் எப்படா விடுவேன்? நீயே போன நினைச்சாலும் விட மாட்டேன் மச்சி. உன்னை இறுக்கமா பிடிச்சிப்பேன் மச்சி. சீக்கிரமே நண்பன்ற ஸ்தானத்துல இருந்து மச்சாங்கிற ஸ்தானத்துக்கு வந்துரு. டி, அதுக்கெல்லாம் நான் தகுதியானவனாடா. நிறைய நாள் என் மனசுக்குள்ள கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கு நான் தகுதியானவனான்னு. அதனால இன்னும் அவகிட்ட எதுவும் சொல்லாம இருக்கேன். டேய், என்னடா கேட்டா தகுதியானவனா? எனக்கு மச்சானா வர்றதுக்கு எல்லா தகுதியும் ஒருத்தனுக்கு மட்டும்தான்டா இருக்கு மச்சி. என்னை பத்தி உனக்கு தெரியும்டா. நிறைய பொண்ணுகிட்ட பேசுவேன், எல்லார்கிட்டையும் ஜாலியா இருப்பேன், எல்லாரும் கூடயும் வெளியில போவேன், பீச்சு, பார்க்கு, சினிமான்னு. ஆனா ஒரு நாளாவது நீ என்னை தப்பா பார்த்துருக்க? ஏன்னா உனக்கு தெரியும் இந்த சக்தியை பத்தி. இவன் பேசுவான், பழகுவான், ஆனா லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டான்னு உனக்கு தெரியும்ல மச்சி. மச்சி, என்ன நீ இந்த அளவுக்கு நம்பும்போது உன்னை நான் நம்ப மாட்டேன்? நீ அக்மார்க் நல்லவன்டா. இப்படிப்பட்ட ஒரு நல்லவன் எனக்கு மச்சானா கிடைச்சா ஆகணும். நீதான் மச்சி என் மச்சான். சரி மச்சான், இந்த
இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல இந்த தண்ணியை குடி. நீ இந்த தண்ணியை குடிச்சிட்டு படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. எதுவாக இருந்தாலும் காலையில் நீ தெளிவானதுக்கு அப்புறம் நீ இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நீ சொன்னதுல எது கரெக்டு எது தப்புன்னு என்னால இப்போதைக்கு டிசைட் பண்ண முடியாது. ஏண்டா ஐயோ மச்சி, நான் குடிக்கவே இல்லடா. நான் இப்ப சொன்னது எல்லாமே உண்மை மச்சி. மச்சி, நான் ஸ்ரீயை லவ் பண்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஸ்ரீ கூட சரிடா, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. ஏண்டா முதல்ல இந்த தண்ணியை குடி, கொஞ்சமாவது தெளிதான்னு பார்ப்போம். குடி. என்னால வாங்கி குடிக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலாம் இருக்கு. நீயே குடிக்கவே. சரி இருடா. டேய் என்னடா உடம்பு இப்படி சுடுது? உனக்கு ஜுரம் அடிக்குதா? எனக்கா? ஏய், ஸ்ரீ என்னடி உடம்பு இந்த அளவுக்கு சுடுது? ஃபீவர் அடி உனக்கு? ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமா கேக்குறேன்லடி. அப்படியா? தெரியலையே, என்னடா பண்ணிட்டு இருக்கான்? சரி நீ முதல்ல எழுந்திரி, நம்ம பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். எழுந்திரி மச்சி. ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் மச்சி, நான் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கேன். ஏன் தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அதனால டயர்டா இருக்கேன். இப்ப ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், தூங்குனா சரியா போகும். நான் தூங்குறேன். சரிடா நீ தூங்கு. மார்னிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன். சரியா மச்சான்? நீ எனக்கு நண்பனா கிடைக்க நான் தான் மச்சி கொடுத்து வச்சிருக்கணும். மச்சான் நீ ஒரு நல்ல நண்பன்டா. நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன விருவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன்